Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical, a beautiful campus with 15 UG programs, 6 PG programs, and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. பெற்று ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இந்த ஆனி மாத பயிற்சிகளில் பார்த்தீங்கன்னா புத பகவான் மிதுனத்திலேருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு 23ஆம் தேதி ஜூலை மாதம். அதுக்கப்புறம் சுக்கிர பகவான் மேஷத்துலேருந்து தன்னோட சொந்த வீடான ரிஷபத்துக்குள்ளே போகிறார். இப்போது இதை சார்ந்து இதை பேஸ் பண்ணி தான் பலன்கள் வந்து இந்த ஆனி மாதத்துக்கு மாறுபடும். இந்த ஆனி மாதத்தில் ஏற்படக்கூடிய ரெண்டு பயிற்சிகள், புத பகவான் பயிற்சியாகி கடகத்துக்கு போகிறாரு, அதே மாதிரி சுக்கிர பகவான் பயிற்சியாகி மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போகிறாரு. சனி பகவான் வக்ரம் ஆகிறாரு. வக்ர காலங்கள் 6 மாத காலகட்டங்கள். இதை சம்பந்தப்பட்டு இந்த ஆனி மாதம் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்றதை இப்போதைக்கு நம்ம பார்ப்போம். வணக்கத்துக்குரிய மகர ராசி அன்பர்களே, மகர ராசியில் பிறந்த திறமை வாய்ந்தவர்கள் நீங்கள் தான். உங்கள் திறமைக்கு கீழே யாரா இருந்தால் கூட பெருசாக அவங்களாம் கண்டுக்க மாட்டீங்க. ஒரு அதிகாரிகிட்ட பேசிட்டு இருக்குன்ற மனசில் வச்சுக்கோ அப்படின்வீங்களே, அந்த மாதிரி தான். நீங்கள் வந்து உங்களோட கீழ்நிலை இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் பார்த்து தான் நடந்துப்பீங்க, ஈக்குவலாலாம் இருக்க மாட்டீங்க. ஓகே, அது நல்லது தான். அப்போ தான் வந்து அவங்களும் கரெக்டான வேலையை செய்வாங்க, இல்லைன்னா செய்ய மாட்டாங்க. எல்லாருக்குமே வாங்க ஈக்குவலாக உட்கார வச்சிங்கன்னா அவங்க வேலையை அவங்க செய்ய மாட்டாங்க, உங்கள் கீழே தான் உங்கள் மேலேயே உட்காந்துருவாங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஆச்சார அனுஷ்டாரம் உள்ள குடும்பத்தில் பிறந்திருப்பீங்க, செல்வ செழிப்புள்ள குடும்பத்தில் பிறந்திருப்பீங்க. ஆரம்பத்தில் நல்ல செழிப்பான குடும்பத்தில் பிறந்தாலும் நடுத்தர வயதில் வந்து கொஞ்சம் இறங்கும், கொஞ்சம் வறுமைகளுக்கு உட்பட்டு, கொஞ்சம் அடிபட்டு, 30 வயசு வாழ்ந்தவனும் இல்லை, 30 வயசு தாழ்ந்தவனும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த நடுப்பட்ட காலகட்டத்திலேருந்து வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா திருப்பி இந்த வயது முதிர காலகட்டம் வரும்போது திருப்பி பழைய நிலைமைக்கு வந்துட்டு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகக்கூடிய மகர ராசினியர்கள் தான். இது வரைக்கும் பஞ்சமஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் மே மாதம் வந்து 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். 6ஆம் இடமான சத்ருக்கள் ஸ்தானத்துக்கு போயிட்டார், ருணஸ்தானத்துக்கு போயிட்டார், ரோகஸ்தானத்துக்கு போயிட்டார். 6 கூடிய புதனோடு இருக்கார். ஆனி மாத பலன் பார்த்திங்கன்னா அஷ்டமாதிபதி சூரியனோட கலந்துட்டார். இப்போ குரு பகவான் அஷ்டமாதிபதி சூரியனால் உங்களுக்கு பெருசாக எதுவும் ஏற்படாது. அரசாங்க ரீதியான தொல்லைகள் தான் இப்போதைக்கு இந்த ஆனி மாதம் ஃபுல்லாக ஏற்படும். 10 கூடிய சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தொழில் ஸ்தானாதிபதி இது வரைக்கும் 10ஆம் இடத்தை பார்த்து மேஷ ராசிலே உட்காந்துருந்தார். ஓகே, கொஞ்சம் தொழில் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இப்போது அங்கேருந்து மேஷத்துலேருந்து மாறி ரிஷபத்துக்கு வந்துட்டார். தன்னோட சொந்த வீட்டுக்கு 30ஆம் தேதி ஜூன் மாதம் வர்றார். அப்போ என்னென்னா பஞ்சமஸ்தானம் பலப்படும். பிள்ளைகளால் குழந்தைங்களால் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும், அவங்களால பேரும் பெருமையும் கிடைக்கும். உங்களோட தொழில் ஸ்தானாதிபதியும் அவர் தான், சுக்கிரன் தான். நிறைய வந்து இந்த சினிமாவில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா, கலைத்துறையில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா 10ஆம் இடம் சுக்கிர பகவானாக இருந்தால் அந்த சம்மந்தப்பட்ட தொழில் தான் செய்வாங்க. வாசனாதி திரவியங்கள், அதை சென்ட்டு, பர்ஃப்யூம், டியோடரண்ட், காஸ்ட்லியான உடை, பஞ்சு மெத்தை, இது எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை வந்து மகர ராசிக்கு எப்பவுமே உண்டு. என்ன தான் கஷ்டப்பட்டாலும் அது கண்டிப்பாக கிடச்சிரும். கிடைக்க வேண்டிய காலகட்டம் வரும்போது தானாக கிடைக்கும். 8ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும், 2ஆம் இடத்துல ராகுவும், உங்கள் ராசி அதிபதியான சனி பகவானும். இது வந்து ஒரு கால சிறப்பதோஷமான காலகட்டம். உடம்பை பார்த்துக்கோங்க, ஹெல்த்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம். மேலதிகாரிங்க கடந்த 2.5 வருஷமாக சப்போர்ட் பண்ணல உங்களுக்கு யாருக்குமே. ஜென்மத்தில் சனி பகவான் இருந்தப்போ நீங்கள் எல்லா விதத்துலையுமே நீங்கள் அனுபவிச்சிங்க. ட்ரான்ஸ்ஃபர், இங்கேருந்து அங்கே தூக்கி போட்டாங்க, அங்கேருந்து இங்கே தூக்கி போட்டாங்க. ஏன்னா இந்த அரசாங்க சம்மந்தப்பட்ட அலுவலர்கள் இருக்கிறதுனால எதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் சொல்கிறேன். ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய இன்னல்களை சந்திச்சிருப்பீங்க கடந்த ஒரு 2.5 வருஷ காலமாக. ஒரு மாதம் மாதிரி ஒரு மாதம் இருக்காது. ஆவணி மாதம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும், ஐப்பசி மாதம் ரொம்ப நல்லாயிருக்கும், சித்திரை மாதம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும், அப்புறம் பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே இருந்திருக்கும் உங்களுக்கு. செவ்வாய் வந்து உங்களோட சுகஸ்தானாதிபதியும் பாதகாதிபதி லாபாதிபதி ரெண்டுமே அவர் தான். செவ்வாய் நீச்சமாக இருந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. இப்போ திரும்பி அவர் போய் அஷ்டமஸ்தானத்துக்கு போயிட்டார். அஷ்டமஸ்தானாதிபதி குருவோடு சேர்ந்து உங்களோட 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை, பயணஸ்தானத்தை பார்க்குறாரு. நிறைய அலைச்சல் இருக்கும். வேலைக்காக நீங்கள் சுற்றுன்னு சுற்றுவீங்க, பயணமே ஜாஸ்தி இருக்கும். வேலை செய்கிற நேரம் என்னமோ 8 மணி நேரம் தான், பயணம் செய்கிற நேரம் என்னமோ 6 மணி நேரம் இருக்கும். அந்த மாதிரிலாம் சில பேர் வேலைக்கு போவாங்க, சரிங்களா? அதனால் வந்து பயணஸ்தானம் ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி தீர்த்த யாத்திரை, குரு பகவான் பார்க்குறதுனால தீர்த்த யாத்திரை நிறைய இருக்கும். நிறைய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கும். பெரிய பெரிய மகான்கள் தரிசனம் கிடைக்கும். உங்களோட குலதெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள், குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள்.
பித்ரு பூஜை பண்ணுங்கள். குலதெய்வ வழிபாடு கட்டாயம் பண்ணியே ஆகணும். குலதெய்வம் தான் எல்லாமே. அந்த குலதெய்வம் வாக்கு கொடுத்தா தான் வழி கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து மற்ற தெய்வங்கள் வந்து அனுகிரகம் பண்ணும். இஷ்ட தெய்வம் கட்டாயமாக உங்களுக்கு அனுகிரகம் பண்ணும். இருந்தாலும் குலதெய்வத்தோட உத்தரவு இல்லாமல் இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி, பித்ருக்களாக இருந்தாலும் சரி, பித்ருக்கள் தான் ஃபஸ்ட்டு. பித்ருக்கள், குலதெய்வம், அதுக்கப்புறமா பார்த்து மற்ற இஷ்ட தெய்வங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுப்பாங்க. இப்போதைக்கு காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா யாரும் நம்பக்கூடிய காலகட்டம் இல்லை. கடன் வாங்காதீங்க. கடன் பயங்கரமாக வாங்கக்கூடிய சூழ்நிலை தான் இப்போ இருக்குது. இந்த கடன் அடைக்கிறதுக்கு அந்த கடன், அந்த கடன் அடைக்கிறதுக்கு இந்த கடன், சரிங்களா? மொத்த கடனை சேர்ந்து வட்டி கட்ட முடியாத நிலைமை இதெல்லாம் இருக்கும். நம்ம கைக்கேற்ற, நம்ம விரலுக்கேற்ற வீக்கம், நம்ம வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்குங்க. பெருசாக இப்போ எந்த வீடு வாங்குறதோ எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. கடன் தான் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, உங்களுக்கு வந்து இஎம்ஐ கட்டக்கூடிய அளவில் உங்களுக்கு வருமானம் இருந்ததுன்னா நீங்கள் இடமோ இல்லை நிலமோ இல்லை வீடோ வாங்குங்க. 2ல் இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு சனி பகவான், 8ஆம் இடம் பார்வை பெற்ற ராகுவும் சனி பகவானும் இருப்பது வந்து நாகதோஷ காலகட்டம். துர்கை வழிபாடு நிறைய செய்யுங்க. சனிக்கிழமைகளில் பைரவர் வழிபாடு பண்ணுங்கள். சூரியன் அஸ்தமனமானதுக்கு அப்புறம், இல்லைனா சந்தியா காலம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சூரியன் அஸ்தமனமாக இருக்காது, ரொம்ப இருட்டாக இருக்காது, ரொம்ப வெளிச்சமும் இருக்காது, அந்த காலகட்டத்தில் போய்ட்டு பைரவர் வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வயதுக்கு ஏற்ற மாதிரி, சப்போஸ் உங்களுக்கு வந்து வயசு இப்போ 25 வயசு அப்படின்னா கூட ஒன்று சேர்த்துக்கோங்க. 26 மிளகு ஒரு சிகப்பு துணியில் கட்டிக்கோங்க. சிகப்பு துணி, காட்டன் துணியில் கட்டிட்டு ஒரே ஒரு அகலில் நெய் நிரப்பி அந்த மூட்டையோட நுனியை திரியாக்கி பசு நெய்யில் பைரவருக்கு அந்த விளக்கு ஏற்றிட்டு வாங்க. எல்லா சனிக்கிழமையும் சாயங்காலத்துலேயும், வேறு எதுலேயும் ஏற்றாது, இதை மட்டும் பண்ணிவிட்டு வாங்க. நெய் தீபம். பைரவரை சுற்றுறதுக்கு இடம் இருந்ததுன்னா, சில கோயிலெல்லாம் பிரதர்ஷனம் பண்ண இடம் இருக்காது, பைரவரை பிரதர்ஷனம் பண்ண இடம் இருந்ததுன்னா ஒரு 21 பிரதர்ஷனம் பண்ணுங்கள். தேய்பிரை அஷ்டமியில் கட்டாயம் பைரவர் வழிபாடு பண்ணுங்கள், சரிங்களா? அப்புறம் தத்தாத்திரேயர் வழிபாடு பண்ணுங்கள். தத்தாத்திரேயரோட மறு அவதாரம் தான் ஷீரடி சாய்பாபான்னு சொல்லுவாங்க. அவரை வழிபாடும் பண்ணலாம். ஏன்னா குரு பகவான் நம்ம போய் மறைஞ்சிருக்கார் 6ஆம் இடத்துல. தத்தாத்திரேயர் பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரும் கலந்த ஒரு ஸ்வரூபம். அவர் வழிபாடு பண்ணாலும் இழந்த செல்வங்களை மீட்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஏன்னா நீங்கள் கடன் நிறைய வாங்கிட்டீங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு விதத்தில் வருமானம் வந்தால் தான் கடன் அடைக்கணும். இந்த 1 வருட காலகட்டம் குரு பெயர்ச்சி வரைக்கும் இன்னும் மேலும் மேலும் கடன் வாங்காமல் இருந்தால் ரொம்ப நல்லது. கணவன் மனைவி இடத்துல வரக்கூடிய சின்ன சின்ன சந்தை சச்சரவுகள் கண்டிப்பாக இருக்கும். முக்கியமாக சஷ்டாஷ்டக தோஷம் பெற்ற கணவன் ஜாதகமோ மனைவி ஜாதகமோ இருந்தால் இன்னும் ஜாஸ்தி பூசல்களும் சச்சரவுகளும் ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள் மகர ராசியில் ஒரு கணவன் இருந்தால் மிதுன ராசியில் மனைவி இருந்தால் 2 பேருக்கும் மனசஞ்சலங்கள் ஏற்படும். அதே மாதிரி மகர ராசியில் கணவன் இருந்து சிம்ம ராசியில் மனைவி அமைந்து இருந்தால் அவங்க 2 பேருக்கும் மனசஞ்சலங்கள், சண்டை சச்சரவுகள் இருக்கும். பிரிவினையே ஏற்பட்டிருக்கும் நிறைய பேருக்கு. சிலர் வந்து தார்மீக ரீதியாக வாழணும்னு சொல்லிட்டு சில பேர் அப்படியே இருப்பாங்க. ஆனால் சில பேர் வந்து ஓகே இவர்களாம் இன்னும் வாழ தேவையில்லைன்னு சொல்லிட்டு பிரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. கடந்த ஒரு 3-4 வருஷத்துலேயே நிறைய பேர் பிரிஞ்சிருக்காங்க. நிறைய பேர் வழக்காடு மன்றங்களுக்கு போயிட்டுருக்காங்க, விவாகரத்து வழக்குக்காக. கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் அலுவலகத்துலேயும் சரியில்லை, மன நிம்மதி இல்லை, வீட்லேயும் பெருசாக இல்லை. ஒரே விதத்தில் நல்லது உங்களுக்கு கொடுக்கக்கூடியது இறை வழிபாடு மட்டும்தான். ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாக தியானம் பண்ண கற்றுக்கோங்க. தியானம் பண்ண தெரியலன்னா யாருக்கிட்ட குருவை வச்சு தியானம் பண்ண கற்றுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாவது. அரை மணி நேரம் கட்டாயம் யாராலும் உட்கார முடியாது. மனசை ஒருநிலைப்படுத்த முடியாது. மனசு அங்கே ஓடும் இங்கே ஓடும், அலைப்பாயும் மனசு அலைப்பாய் தான் செய்யும். அதை ஒருநிலைப்படுத்தணும். இறைவன்கிட்ட உங்களோட எல்லா கஷ்டங்களையும் அவரோட பாதத்தில் கொடுத்துருங்க. இறைவன்கிட்ட சரணாகதி ஆகிடுங்க. சரணாகதி ஆகிட்டிங்கன்னா உங்கள் கஷ்டங்களை அவர் பார்த்துப்பார். அதனால் இறை வழிபாடு தான் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பக்கபலமாக இருக்கும். சிவன் வழிபாடு நிறைய பண்ணுங்கள். இல்லை பெருமாள் சம்மந்தப்பட்டவங்கன்னா நீங்கள் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள். திருப்பதிக்கு வருஷத்தில் ஒரு தடவை போயிட்டு வாங்க. திங்கட்கிழமையில் போயிட்டு வாங்க. அப்படிலாம் பௌர்ணமியில் போயிட்டு வாங்க. அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா சில மாற்றங்கள், நல்ல மாற்றங்களே ஏற்படும். குருராஜரை வழிபாடு பண்ணுங்கள். குரு ராகவேந்திரர் நல்ல பலன்களே அவர் கொடுப்பார். ஏன்னா இன்றைக்கும் இருந்து அருள்பாலிக்கிற ஒரு மகான் அவர். ஸ்ரீ மூலராம விஜயத்தே, ஸ்ரீ குருராஜ விஜயத்தே. ஆனால் குருக்களிலேயே பெரிய மகான் வந்து குரு ராகவேந்திரர். நல்ல பலன்களை கொடுப்பார். கஷ்டப்படுறவங்களை காப்பாற்றிருக்கார். வியாதியில் அவஸ்தைப்பட்டவங்களை குணமாக்கியிருக்கார். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து சாட்சியாகவே இருக்காங்க. இன்னும் நம்ம கூட வாழ்ந்துட்டுருக்காங்க. குருராஜர் வந்து குணப்படுத்தினவங்கள. அதனால் மகான்கள் வழிபாடு, குரு பகவான் வழிபாடு நிறைய பண்ணணும்.
இறை வழிபாடு மட்டுமே உங்களை காப்பாற்றும். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். குரு பகவான் கைவிட மாட்டார், குருராஜரும் கைவிட மாட்டார். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் விஸ்வாச வருஷத்தில் 2 கிரகணங்கள், சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இருக்குது. செப்டம்பர் மாதம் நடக்கக்கூடிய சந்திர கிரகணமானது கும்பராசியில் நடக்குது. சதயம் பூரட்டாதி நட்சத்திரங்களில் சந்திர கிரகணம் ஏற்படுது. அப்போ இந்த சதயம் ராகு சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்களான சதயம், சுவாதி, திருவாதிரை, இந்த 3 நட்சத்திரங்களும், அது இல்லாமல் பூரட்டாதி நட்சத்திரம் குரு பகவான் சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்களான புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக சாந்தி பரிகாரம் செய்து கொள்ளணும். எப்போனா இந்த கிரகண சமயத்தப்போ, இந்த செப்டம்பர் மாதம் நடக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தப்போ இதே மாதிரி சாந்தி பரிகாரம் பண்ணணும். அதே மாதிரி மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 3ஆம் தேதி இன்னொரு சந்திர கிரகணம் வருது. அது வந்து பூர நட்சத்திரம் சிம்ம ராசியில் ஏற்படுது. அப்போ சிம்மராசி இதில் பிறந்தவங்க எல்லாருமே கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். பூரம், பூராடம், பரணி, இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கட்டாயம் பண்ணிக்கணும். அதே மாதிரி மகா நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம், மூலா நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுமே பார்த்திங்கன்னா பரிகாரம் பண்ணிக்கணும். உத்திர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், இன்னொரு நட்சத்திரமான கிருத்திகை, சூரியனோட நட்சத்திரங்கள், இதில் பிறந்தவங்களும் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். இந்த சந்திரகிரகணத்தப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து எந்த தேவதா உபாசனை, அதாவது எந்த சுவாமி ரொம்ப பிடிக்குமோ அந்த சுவாமி மூலம் ஏற்படக்கூடிய ஜபங்கள் நிறைய நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கிரகண நேரங்களப்போ உங்களுக்கு இந்த எந்த மணி வச்சுருக்கீங்களோ அந்த 54 கவுண்ட்டு, 108 கவுண்டெல்லாம் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி கவுண்ட் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா எந்த சுவாமி உங்களுக்கு பிடிக்குமோ அந்த சுவாமியோட காயத்ரியோ இல்லை மூல மந்திரமோ சொல்லலாம். சரிங்களா? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா விநாயகரோட ஸ்லோகங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஓம் ஏகதந்தாய வித்மஹி வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத், இது வந்து காயத்ரி சொல்லலாம். ஓம் நமோ ஹேரம்ப மதமோதித மம சங்கடம் நிவாரய ஹும்பட் ஸ்வாஹா. எந்த சங்கடமாக இருந்தாலும் இந்த மந்திரம் ஜபம் பண்ணும்போது இந்த சங்கடங்கள் கட்டாயம் நீங்கிடும் விநாயக பெருமான் அருளால். எல்லாத்துக்குமே முழு முதற் கடவுளான விநாயக பெருமான், அவர் வழிபாடு பண்ணிவிட்டு எந்த விஷயங்கள் தொடங்கினாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ரொம்ப பிரச்சனைகள் ஏதாவது இருந்து அதுக்கு வழக்கை சந்திக்க போகிறீங்க, முக்கியமான நபரை சந்திக்க போகிறீங்க அப்படின்னா என்ன, ஒரு பக்கத்தில் இருக்கிற அருகாமையில் இருக்கிற ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு ஒரு 3 தேங்காய் சூறக்காய் விட்டுட்டு நீங்கள் போயிட்டு வாங்க, எல்லா காரியமும் ஜெயமாகும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical. A beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.